வீடியோ கிராச் அடிக்குது. ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோ கிளம்பானு பார்க்க போகிறோம்னா அமேசானில் புதுசாக ஒரு ஃபிஷ் ட்ராப் ஆரம்பிச்சிருந்தேன். வாங்கியிருந்தான், பார்த்துக்கோங்க. இந்த ட்ராப்பு நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க, நம்ம நிறைய மீன் விழுகிற மாதிரி. நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு புதுசாக ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன். நீங்கள் வாங்க ட்ரை, நம்மளும் ஃபிஷ் ட்ராப் வச்சு பார்ப்போம் எவ்வளோ மீன் பாடுதுன்னு. வாங்க வீடியோ பார்ப்போம். இங்கே விளாட போகிறான், இந்த இடத்துல பாருங்கள். இங்கே விளாட போகிறான், எவ்வளோ விழுகுன்னு தெரில. இந்த ஒருத்தர் தண்ணிக்கு நீஞ்சிட்டு வர்றாப்புல. வீடியோ கிராச் அடிக்குது. வீடியோ கிராச் அடிக்குது. இப்போ புதுசாக ஃபிஷ் ஷாப்பு ஓப்பன் பண்ண ஆல்ரெடி வீட்டில் ஓப்பன் பண்ணிட்டான். இப்போ மறுக்கா ஓப்பன் பண்ணுவாங்க. என்னடா உடச்சிருவியா? எங்கிட்ட எடுக்கிறது பாவமாடிக்குது. சரி வை. எங்கண்ணா வைப்பான்? எங்கண்ணா வைக்க போகிறேன்? இந்த எங்கண்ணா வைப்பான்? இந்த இடத்துலையா? அங்கேனா வைக்க போகிறான். இதில் தண்ணி போயிட்டு கிடக்குது. நம்ம யோகத்துக்கு விழுதான்னு பார்ப்போம். 1-2 மீனாச்சு. வாங்க, அதை ஃபஸ்ட்டு மீனுக்கு தேவையான புட்டை ரெடி பண்ணிடுவோம். வாங்க. எங்கடா வரல? கீழே மீனுக்கு தேவையான புட்டை ரெடி பண்ணுவோம். வை. ஒரு சோறுலாம் உள்ளே வச்சுருக்கான். இதாக உள்ள சோறு அவருக்கு வேணும். சோறில் உள்ள வச்சுருக்கேன். கொஞ்சம் சத்து மாவு கொட்டிக்கிறோம். சத்து மாவு நல்லா மீன் வருங்க. நாங்கள் வேணா இன்னும் சத்தமாக கொட்டிக்கிறியா? போதுமா? இந்த கொட்டுவான். மீனை கொட்டுவான். கொஞ்சம் விடு. மிச்சம் தான் பெரிய நம்ம வந்து பெரிய தின்ட்டு போயிடும். தெரிஞ்சுக்கலாம். அது உணவு ரெடி பண்ணியாச்சு. வாங்க ட்ராப் ஃபஸ்ட்டு துணிக்கிடுவோம். இது மாதிரி உள்ள சிக்கிட்டு கிடக்கு இதை. ஆமாம், இப்போத்தே ஓப்பன் பண்ணாப்புல. ஏமா எடுக்கணும்டா? பையடுப்பு பிச்சு விட்டாத. பிஞ்சு வச்சா நல்லா அடி பிஞ்சு இருந்துச்சு. ஒரு கண்ணி மட்டும் அனுப்பி வச்சு அதுக்குள்ளே பார்த்துட்டு போகுது. அதுக்குள்ள பார்த்துக்கோங்க. ஆன் பண்ணி வச்சு மீனுக்கு இற வச்சுக்கிறோம். பார்த்துக்கங்க இற. மற்ற மீனுக்கு சாப்பாடு வைக்கிறாப்புல. ஒரு ரவுண்டே ஓட்டி வச்சுக்க வேண்டியதில்ல. கொஞ்சம் பார்த்தா நெய் அப்பாவுக்கு எடுத்து வைக்கணும்ல. 2 விட்டம் மட்டும் போடு விடு. சின்ன உஞ்சா கூட ஒட்டி போடு. அப்பாவுக்கு வேணும். வாங்கிட்டு எங்கே போகுது? ஊருக்கு போகுது. கரைஞ்சி போகாதுல. மாதை கரைஞ்சி ஓடி போங்க. சோறு கிடந்தாத்தே உள்ள. நான் போதே போடுவோல. என்ன மிச்சம் என்னென்ன போகிற? மிச்சம் வந்து அடுத்து எடுத்துகிட்டு பார்த்து வைக்கலாம்ல. அப்படியே ரொம்ப இடத்துக்கு ரெடியாச்சு. அதுக்கு பாயிண்ட் இருக்கும் பாரு. நானே எடுத்துக்கிறேன். டொயின் எதுக்கு என்ன கட்டுறோம்னா, என்ன புழு வந்துருக்குது. போண்டு டொயின் எது கட்டுறோம்னா, மீன் பெருமீன் எது மாட்டுச்சுன்னா அதை இழுத்துட்டு போகாமல் இருக்கிறதுக்காண்டி கட்டுறோம். ஏண்டா? ஆமாம். இதில் ஜிலேபி விதாமின் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஆட போகிறேன். கொஞ்சம் நேரம் போடுவோம். இந்த இறங்குதா? இங்கே திறந்துருச்சு சத்தமாகக்குள்ள.
அப்படியே நான் கட்டிட்டேன். ஆமாம் இழுத்துட்டு போயிருந்து சொல்லி வேறு மீன் குஞ்சுலாம் போகுது பாருங்க. ஒரு வருதா மீன் குஞ்சு ஃபுல்லாக கண்டப்படி தான். அவ்வளோதான் நம்பர்களே, வலை போட்டோம் பிஸ்ட்ராப்பு. அம்மா இன்றைக்கி ஒரு நைட்டு இங்கே கிடக்கட்டேன். அம்மா நாளைக்கு நாளைக்கு காலைல விழுகுது, எவ்வளோ மீன் விழுந்துருக்குன்னு காலைல பார்ப்போம். வாங்க போகலாம். நாளைக்கு காலைல பார்ப்போம் எவ்வளோ மீன் மாற்றி இருக்குன்னு. அதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டான் இன்றைக்கி வைக்க நாள். பார்ப்பேன் இன்றைக்கி ஒரு மீனாச்சு விழுதான் பார்ப்போம். நம்ம நேற்று வச்சுட்டு போனால் மீன் எத்தனை மீன் விழுந்துருக்குன்னு தெரில. கொஞ்சம் பாட்டு சவுண்டு கேட்க கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க. பக்கத்து ஊரில் திருவிழா, அதனால் பாட்டு சவுண்டு கேட்க. ஆனால் முடிஞ்சது எடிட் பண்ணும்போது கட் பண்ணிக்கிறோம். வாங்க உள்ளே போவோம். இதுக்கு நேரத்தில் நிறைய இடத்துல வச்சான். ஃபஸ்ட் இடத்துல வச்சான், அந்த இடத்துல மீன் விழுகலை. அதனால 2வது இடத்துல மாற்றி வச்சுட்டு போனான். ஆமாம் இல்லை வாங்கணுமா அதே காணா இந்த இருக்குல்ல, நம்ம உருவாக்கலாம் பாரு. வெறும் பூச்சியாக இருக்குதா யாரா? சீமைகளை பூச்சி இல்லாமல் என்ன இருக்கு? ஃபைடர் மீனை ஃபைடர் மீன் கிடச்சா ஃபைடர் மீனை மாறிடுவோமா? யார் சொன்னா? யார் சொன்னா? அதெல்லாம் வர மாட்டோமா? அதெல்லாம் ஆக மாட்டோம். ம் இந்த இடத்துல வச்சான். இந்த ஒரு தொழில் கட்டிருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல வச்சான். வாங்க ஒரு மீன் 2 மீன் வச்சு எடுத்துருக்கான் பார்ப்போம். என்ன மீன் விழுந்துருக்குமா? தெரியலையே. என்ன ஒன்றுமே காணும். வேறுங்க எடுத்துருக்காங்க. எடு பாப்பா விழுந்துருக்கானே. என்னடா சோறு மட்டும் தான் இருக்குது, மீனை காணா? மீனே இல்லை. மீன் ஒன்றும் விழுகலையா? என்னடா இருக்குது? ஒரு நாள் ஒரு நைட்டு இருந்துச்சாடா வாழை? மீனே இல்லை போல. மீன் இல்லையா? என்னவா இருக்கு? தெரியலையே. சரி சிப்பை கழட்டிவிட்டு எல்லாம் சோற அள்ளி போட்டு அலசு. மீன் ஒன்றும் விழுகவில்லை. இன்றைக்கி வீடியோ தோல்வியில் முடிஞ்சு விட்டது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வலை வச்சான், வலை விட்டு ஒன்று மாட்டலை எக்ஸ்ட்ரா போச்சு. என்னன்னு தெரியலை. நம்ம மீனுக்கு வச்ச ஃபுட்டு சரியில்லையா இல்லை வேறு ஃபுட்டு வைக்கணுமா என்னன்னு சொல்லுங்கள். ஆற்றுல மீன் தெரிஞ்சா நான் வச்சேன், ஒன்றும் விழுகலை. காலையே வச்சுட்டு போனால் ஒரு நாள் சென்று வந்து பார்த்தோம், ஒன்றும் விழுகலை. அடுத்து உங்களுக்கு வேறு ஃபுட்டு வைக்கணுமான்னு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். நம்ம இன்றைக்கி வச்சோம், ஒன்றும் விழுகலை. ஆமாம் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஆமாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்பேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய். வாங்க போகலாம். அப்போ இந்த பொங்கல்